எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 30. மறுநாள் கல்லூரி மீண்டும் திறக்க தேவா எதையும் எதிர்பார்த்து ஏமாறாமல் நேராக கல்லூரிக்கே வந்து விட்டான். அவன் எண்ணத்தை பொய்யாக்காமல் தர்ஷி அவனுக்கு முன்பே கல்லூரிக்கு சென்றிருந்தாள். கிளாஸில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவளை கண்டும் காணாமல் தனது இடத்தில் சென்று தேவா அமரவும் தர்ஷிக்கு மூக்குடைப்பட்டது போல் ஆனது. தேவா தன்னிடம் வந்து கெஞ்சுவான் என நினைத்து கொண்டிருந்தவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. முதல் நாள் என்பதால் கிளாஸிற்கு எந்த ப்ரொஃபஸரும் வரவில்லை. அதனால் மாணவர்கள் பேசி அரட்டை அடித்தவாறு இருந்தனர். அமுலு கிளாஸிற்குள் நுழைந்ததும் தர்ஷியை வெறுப்பேற்ற நேராக சென்று ஜெய் அருகில்தான் அமர்ந்தாள். தேவாவிடமும் அமுலு நன்றாக பேச தேவாவும் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த தர்ஷிக்கு சகலமும் பற்றி எறிய ஆரம்பித்தது. ஓ, இவ குடுக்கிற தைரியமா? அதான் ரெண்டு பேரும் என்கிட்ட பழையபடி பேச மாட்டானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்குன்னு பாக்குறேன். அமுலு ஜெயிடம், வா ஜெய், தேவா வாங்க கேண்டீன் போயிட்டு வரலாம் என அழைக்கவும் மூவரும் எழுந்து கேண்டீனுக்கு சென்றனர். தர்ஷிக்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. தனது செல்போனில் இருந்து வசிக்கு மெசேஜ் போட்டு மரத்தடிக்கு வர சொல்ல சரி என ரிப்ளை அனுப்பினான். அதன் பின் தர்ஷி எழுந்து மரத்தடிக்கு சென்று பார்க்க ஏற்கனவே அங்கு வசி தனது நண்பர்களுடன் நின்றிருந்தான். கூடவே ஷில்பாவும் நின்றிருக்க ஏனோ அவளுக்கு அவர்களை பார்த்ததும் வெறுப்பாய் இருந்தது. மீண்டும் தனது கிளாஸிற்குள் நுழைந்து கொண்டாள். அவள் செல்வதை பார்த்த ஷில்பா வில்லத்தனமாய் சிரித்தவள், இனி நீ வசிக்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துப்ப, அதான் என் வேலையே என எண்ணிக்கொண்டாள். ச, அவனை மட்டும் கூப்பிட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு வந்து நிக்கிறான், கொஞ்சம் கூட அறிவே இல்ல, வாய்விட்டே புலம்பினாள். டேய், தர்ஷியை நீ கண்டுக்கவே இல்ல, நான் அப்படியே ஷாக் ஆயிட்ட என ஜெய் கிண்டல் அடித்தான். ஆமாண்டா, இனி அப்படிதான். பாப்போண்டா, ஒருவேளை உனக்கு அவ மேல இருந்த லவ் குறைஞ்சு போச்சோ? என்னைக்குமே அவ மேல இருக்கிற காதல் எனக்கு துளி கூட குறையாதுடா. எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். எதையும் மறக்கல. என் காதலால அவ காதலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒதுங்கி போறேன், அவ்வளோதான் என சோர்வான குரலில் கூறினான் தேவா. இப்படியே இரு, அது போதும், இனி வலிய போய் கெஞ்சாத என அட்வைஸை போட்டான். அன்றைய நாள் கழிய தேவா, அமுலு, ஜெய் மூவரும் ஒன்றாக வீட்டிற்கு செல்வதை பார்த்தவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஸ்கூட்டியை எடுக்க போகும்போது அங்கு வசி வந்து அவளை வழிமறைத்து நின்றான். ஏய் தர்ஷி, என்ன வர சொல்லிட்டு நீ ஆண்டி வரல என கேட்க, நான் உங்களை மட்டும் கூப்பிட்டா நீங்க என்னடானா உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து நிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதான் திரும்பி வந்துட்டேன் முகம் சுருக்கி கூறியவளை கை கட்டி நின்று உற்று நோக்கினான். உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலையா என கேட்டான் வசி. பிடிக்கல என உடனடியாக சொல்லியவளை ஒற்றை புருவம் தூக்கி பார்த்தவன், ஓ ஓகே, எனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தேவா அப்புறம் அந்த ஜெய்ய பிடிக்கல, நீயும் இனி அவங்க கூட சேராத, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரல, ஓகேவா என கேட்டவனை வெட்டவா குத்தவா என்பது போல் முறைத்தவள். நான் ஒன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லலையே, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மோசமானவங்க இல்ல, அவனுங்களுக்கு மனுஷங்களை மதிக்க தெரியும், ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பணத்தை மட்டும்தான் மதிப்பீடு செய்ய தெரியும். சோ அவங்களோட இவனுங்களை கம்பேர் பண்ணாதீங்க முகத்தில் அடித்தாற்போல் பேசினாள் தர்ஷி. ஏற்கனவே தேவா ஜெயின் மீது இருந்த கோபத்தை வசியிடமே காட்டினாள். உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமோ எனக்கும் அப்படிதான். இருக்கட்டும், இப்ப நான் முக்கியமா அவங்க முக்கியமான்னு கேட்கல, ஆனா என் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க என்றவள் அதற்கு மேல் அவனிடம் பேச விருப்பம் இல்லாமல் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். தர்ஷிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தோட அதை துடைத்தவாறேதான் வண்டி ஓட்டினாள். தேவாவின் ஒதுக்கத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதையோ இழந்தது போன்ற உணர்வு தோன்றி இருந்தது. வீட்டிற்கு சென்றவள் யாரிடமும் பேசாமல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் செல்வதை பார்த்த மஞ்சுளா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, வர வர யார்கிட்டயும் சரியா பேச மாட்டுது, ஒழுங்கா சாப்பிட மாட்டுது, என்னமோ சரியில்லை, தேவா வீட்டுக்கு போய் அவன்கிட்ட விசாரிச்சுட்டு வந்துருவோம் என அங்கு கிளம்ப ஆயத்தமானார். தேவாவிற்கும் மனம் வலிக்கத்தான் செய்தது. அவளை பார்த்தாலே போதும் என நினைப்பவனுக்கு அவள் முகம் பார்க்க கூட இப்போது கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது என வருந்தினான். அவள் ஞாபகமாகவே இருக்க
படுத்து உறங்கியபடியே இருந்தான். எழுந்து உணவு உண்ணக்கூட மனம் ஒப்பவில்லை. மஞ்சுளா தேவாவின் வீட்டிற்கு செல்ல அவரை கலாவதி அழைத்து நன்றாக உபசரித்தார். என்ன மஞ்சுளா, அதிசயமா இருக்கு. வான்னு கூப்பிட்டாலும் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு வருவ, இப்ப திடீர்னு வந்திருக்க என்ன கேட்க. ஆமா கலா, இந்த தர்ஷினி பொண்ணு சரியே இல்ல. வர வர வீட்ல இருக்கிறது இல்ல, யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டுது, சிரிக்க மாட்டுது, பேய் அடிச்ச மாதிரி உருன்னு இருக்கா. அதான் தேவாக்கும் அவளுக்கும் சண்டையான்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ சொல்றது சரிதான். இங்க தேவாவும் அப்படிதான் இருக்கா. நிறைய விஷயத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுதுங்க. எது உண்மைனே தெரியல என கலாவதியும் புலம்பி தள்ளவும், சரி கலா, தேவாவை கூப்பிடு, நான் என்னன்னு கேக்குறேன் என்ன சொல்ல கலாவதி சென்று தூங்கிக் கொண்டிருந்த தேவாவை உசுப்பி அழைத்து வந்தார். தேவா முகம் வாடி போய் கலையிழந்து இருந்தது. அத்த, நல்லா இருக்கீங்களா என மென்புகை சிந்தி கேட்டவனை கூர்ந்து பார்த்தே ஏதோ இருவருக்கும் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டவர், உனக்கும் அவளுக்கும் என்னப்பா பிரச்சனை என்பதை வாய்விட்டே கேட்டு விட்டார் மஞ்சுளா. தேவா சிறிது அதிர்ச்சி அடைந்தவன், அதெல்லாம் இல்ல அத்த, சும்மா சின்ன பிரச்சனை தான், நாங்களே பேசி சரி பண்ணிப்போம் என சமாளித்தான். இப்போல்லாம் அவ அடிக்கடி வெளியில போறா, நீயும் வீட்டுக்கு அழைக்க வர்றதில்ல. ஆனா அவ உங்க கூட தானே வெளியில போறா, இல்ல வேற யாரையும் என இழுக்க இந்த கேள்வியில் கலாவதியே விழி விரித்தவர் தேவாவை என்ன சொல்ல போகிறான் என்பது போல் அமர்ந்திருந்தார். தேவாவிற்கே பயம் வந்துவிட்டது. எங்கே அவள் வசியுடன் ஊரை சுற்றி மாட்டிக்கொண்டாலோ என அடி வயிற்றில் பயப்பந்து உருள, சேச்ச, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல அத்த, அவ சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போடுறா, அவ்வளோதான், நாங்க பாத்துக்கிறோம் அத்த என சமாளித்து வைக்கவும் தான் இருவருக்கும் நிம்மதியாய் இருந்தது. சரிப்பா தேவா, அப்ப நான் கிளம்புறேன், வீட்டுல அவ தனியா இருக்கா, இன்னும் அவங்க அப்பாவும் வரல என்றவர் கலாவதியிடம் சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பி விட்டார். பழைய தேவாவாக இருந்திருந்தால் பைக்கில் ஏற்று வீட்டிற்கு கொண்டு போய் விட்டு வந்திருப்பான். ஆனால் இப்போதுதான் அனைத்தும் மாறிவிட்டதே. நாட்கள் இப்படியே ஓட இருவருக்குள்ளும் இடைவெளி அதிகமானதே தவிர சிறு பார்வை மாற்றம் கூட இல்லை. ஆனால் அன்று கண்ட கனவை அவள் தினமும் நினைத்து பார்க்கையில் இனம் புரியாத சந்தோஷம் தோன்ற, அது காதல் என புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தத்தியாக இருந்தாள் தர்ஷினி. அவளுடைய கோபமும் ஈகோவும் அவனிடம் செல்ல விடாமல் தடுத்து வைத்திருந்தது. ஒரு நாள் கல்லூரியில் கல்ச்சுரல்ஸ் புரோகிராம் நடத்த திட்டமிட கல்லூரியே விழாக்காலம் போல் காட்சியளித்தது. அவரவர் தான் பங்கேற்க போகும் போட்டிக்காக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்க ஒருவரும் கிளாஸில் இல்லை. அமுலவும் ஜெய்யும் கேண்டீனுக்கு பின்புறம் இருக்கும் மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வசி தர்ஷியின் கிளாஸில் அவள் அருகில் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்தான். சட்டென தர்ஷி கண்களில் தூசு விழ கண்கள் திறக்க முடியாமல் எரிய ஆரம்பித்து விட்டது. ஆ, என் கண்ணு என கசக்க உடனே வசி எழுந்தவன், லூசு, கசக்காத, இரு, நான் ஊதி விடுறேன் என அவள் கண்களில் தன் இதழ் குவித்து ஊதி கொண்டிருந்தான். தேவா அப்போதுதான் உள்ளே நுழைந்தவன். அவர்கள் இருவரும் இருக்கும் நிலையை பார்த்து முத்தமிடுவது போல் இருக்க சிலை போல் நின்றவன் இருவரும் முத்தமிடுவதாகவே தவறாக நினைத்து விட்டான். முத்தம் நீளவே அங்கிருந்து உடனடியாக வெளியேறினான். இப்போ ஓகேவா, வா, கண்ண கழுவு, நல்லா செவந்து போயிருக்கு பாரு, வா என வசி அவளை அழைத்து சென்று வாஷ் பேஷனில் தண்ணீர் குழாயை திறந்து கண்களை கழுவி விட்டவன், லூசு, கண்ணுல தூசி விழுந்தா எப்போதும் கசக்க கூடாதுடி, இப்படி கழுவிடு என்ன, ஓகேவா வசி கேட்க அவளுக்கு ஏனோ தேவாவின் ஞாபகம் வந்து விட்டது. ஒரு முறை அவள் கண்ணில் ஆகாசக்கல் என்ற சிறிய தூசு கண்களில் விழுந்து எரிய அதை தேவா தன் நுனிநாக்கால் எடுத்து விட்டான். அந்த விஷயங்களை நினைத்து முகம் சிவந்து புன்னகையோடு நின்றவளை தலையில் தட்டிய வசி, பைத்தியம், சிரிக்கிற, நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம சிரிக்கிற என கேட்டான். அது தேவாவை பத்தி யோசிச்ச, வேற ஒன்னும் இல்ல என யதார்த்தமாக சொல்லிவிட்டு முன்னே செல்ல வசி இடுப்பில் கை வைத்து செல்லும் அவளையே பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டான். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.